குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறை தான் நம்ம சொல்ல போறோம். கிருஷ்ணருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் செய்த லீலைகள் ஒரு சிலதை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்ன, கோகுல அஷ்டமின்னா என்ன அப்படின்ற ரெண்டுத்துக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கோகுல அஷ்டமின்னா என்ன, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது என்ன அப்படின்ற விளக்கத்தை தெரிஞ்சுக்கங்க. கிருஷ்ணர் அவதரிச்ச நாள் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி. இந்த மூணும் வர நாட்களை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஆனா நிறைய அது ரொம்ப அபூர்வமான மூணும் சேர்ந்து வர்றது அப்படின்றது ரொம்ப அபூர்வம். ஆனா இந்த வருஷம் பாருங்க ஆடி மாத கடைசிலேயே பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா வந்துருது. அதனாலதான் அத கோகுல அஷ்டமின்னு சொல்றோம். கோகுல அஷ்டமி யார் கொண்டாடுறாங்க அப்படின்னா வட மாநிலத்துல இருக்கிறவங்க ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திய நம்ம கொண்டாடுறோம். ஆவணி மாதம் அதே மாதிரி அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் மூணு வர்ற அந்த நாளை நம்ம பாத்தீங்கன்னா கொண்டாடுறோம். அது எப்ப வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த நாள் வருது. இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் வருது. ஆனா ஆவணி மாதம் வராதனால நம்ம கொண்டாடுறது இல்ல. கிருஷ்ணர் எங்க பிறந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கம்சன் அப்படின்ற மன்னன் மதுரா மாநகர ஆண்டு வந்தான். அது எப்படி ஆண்டு வந்தான் பாருங்க. அந்த மக்களை துன்புறுத்தி, ஒரு மன்னன் அப்படின்னாவே மக்களுக்கு நன்மை செய்யற மன்னனா தான் இருப்பான். ஆனா இவன் பாருங்க அந்த மக்களை ரொம்ப துன்புறுத்தி இந்த நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு சகோதரி இருக்கா, தேவகி. தேவகி பாத்தீங்கன்னா வாசுதேவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு கம்சன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன் தேர்ல தேவகையும் வாசுதேவனையும் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அசிரதி ரீதியா ஒரு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னா, உன்னுடைய தங்கச்சி வயிற்றுல பிறக்கிற 8வது குழந்தை கம்சன் உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அசிரதி ரீதியா கேக்குது. இதை கேட்ட கம்சனுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன கொல்றதா அப்படின்ற மாதிரி பயங்கர கோபம் அடைகிறான். சரி, அதனால தன் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் நினைக்கிறான். அதுக்கு வாசுதேவர் சொல்றாரு, அங்க உன்னை கொல்றன்னு அந்த அசிரதி சொல்லல, ஆனா எங்க வயிற்றுல வர்ற குழந்தை மட்டும்தான் என்ன பண்ணுது, உங்களை கொல்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உன் கையில அதை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவர் சொல்றாரு. ஆனா இதுலயுமே திருப்தி அடையாத கம்சன் என்ன பண்றான், 2 பேரையும் ஒரு சிறையில அடைச்சிடறான். சிறையில இருந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிறக்குது. இதே மாதிரி 7 குழந்தைகளை பிறந்து என்ன பண்றான், வாசுதேவர் கம்சன் கையில ஒப்படைச்சிடுறான். 8ஆவதா தேவகி பாத்தீங்கன்னா கர்ப்பமாகறா. இத கண்ட வாசுதேவருக்கு பயங்கர சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த குழந்தையும் கம்சன் எப்படியாவது கொன்னுடுவானே அப்படின்ற பயத்துல என்ன பண்றான், நாராயணனை விஷ்ணு பகவானை என்ன பண்றான், எப்படியாவது என்னுடைய 8வது குழந்தைய நீ என்ன பண்ற, காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கிறாரு வாசுதேவர். அதனால மறுநாள் வாசுதேவர் கனவுல விஷ்ணு பகவான் வராரு. அவர் சொல்றாரு பாருங்க, விஷ்ணு பகவான் என்ன சொல்றாரு, என்னுடைய பரம பக்தன் கோகுலத்துல பாத்தீங்கன்னா நந்த கோபனன் அப்படின்றவரு இருக்காரு. உனக்கு பிறக்கக்கூடிய அதே நேரத்துல அவனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய குழந்தைய அங்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியில் நள்ளிரவில் 8வது குழந்தையாக வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பாத்தீங்கன்னா அவதரிக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அவதரிச்ச அந்த நாள் பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த சிறை கதவுகள் தானாகவே திறக்குதாங்க. அங்க காவலுக்கு நின்ன காவலாளிகள் மயக்கம் அடையறாங்க. இத பார்த்து வாசுதேவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அந்த குழந்தைய கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு கூடையில துணி போட்டு அந்த கூடையில வச்சு தன் தலைமையில தூக்கிக்கிட்டு போறாரு. அப்படி தூக்கிக்கிட்டு போகும்போது வெளியே பயங்கர மழை பெஞ்சு வெள்ளமா அந்த யமுனை ஆற்றுல பாத்தீங்கன்னா வெள்ளமா போயிட்டு இருக்கு. யமுனை நதி பாருங்க வாசுதேவருக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுத்து, வழியும் என்ன பண்ணுது, தானாவே யமுனை நதி அமைச்சு கொடுக்குது. அந்த வெள்ளத்துல கடந்து போக முடியாது அப்படின்றதுனால பாருங்க 5 தலை நாகம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடையா வருதுங்க. அதே மாதிரி போறாரு. நந்தகோபனின் வீட்டு கதவும் தானாகவே திறந்திருக்கு. இவரும் மெல்ல போயிட்டு
இந்த குழந்தைய கிருஷ்ண பரமாத்மாவை அங்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய கூடையில கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த உடனே சிறைச்சாலையை அடையிறாரு. சிறைச்சாலை அடைஞ்ச உடனே சிறை கதவுகள் தானாவே மூடிக்குது. அங்க இருந்த காவலாளிகள் மயக்கம் அடைஞ்சிருவங்க மயக்கமும் தெளியறாங்க. தெளிஞ்ச உடனே இந்த மாதிரி வாசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கம்சன் கிட்ட சொல்றாங்க. கம்சனும் ரொம்ப வேகமா ஓடி வராரு. ஓடி வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது அடடட என்னடா இது, ஒரு பெண் குழந்தையா என்ன கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்து ஒரு பாறை மேல வீசுறாரு. அந்த பாறை மேல வீசுற உடனே அந்த குழந்தை பாருங்க இறக்காம என்ன பண்ணிருக்கு, அந்த குழந்தை பேசியிருக்கு. அட மூடனே, உன்னை கொல்றதுக்கு நான் இல்லடா, உன்னை கொல்றதுக்கு கோகுலத்துல ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு மாயமா மறைஞ்சு போகுது. கம்சன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய காவலாளிகளை அனுப்பி உண்மையாவே கோகுலத்துல அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வர சொல்றான். காவலாளிகள் வந்து ஆமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கின உடனே சரி அவனை வந்து எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூதகி அப்படின்ற அரக்கிய வந்து அனுப்புறான், அவனை கொன்னுட்டு வந்துருன்னு. அந்த அரக்கி பாருங்க ஒரு சிறு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு தன் மார்புல விஷத்தை தடவி அதை பால் குடிக்க வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. ஆனா கிருஷ்ணன் பாருங்க அவளுடைய மூச்சையே அடக்கி ஒரே நிமிஷத்துல பூதகிய சாய்க்கிறா. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்துல வந்து பாக்குறாங்க, ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு பெரிய பூதகிய சாவடிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட கம்சன் பயங்கரமா கோபம் அடையறான். கோபம் அடைஞ்சு என்னது பூதகியே சாச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாசரன் அப்படின்ற அரக்கனை திரும்பவும் அனுப்புறான். அந்த அரக்கன் பாருங்க ஒரு தேர் சக்கரமா மாறி அந்த தேர் சக்கரத்துல நம்ம நசுக்கி அவனை கொன்னுடுவோம் அப்படின்னு கிருஷ்ணரை நினைக்கிறான். அந்த மாதிரி கிட்ட வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு எட்டி ஒதுக்கிறாரு. அந்த அரக்கன் என்ன பண்றான், இறந்து போறான். இந்த மாதிரி பல அரக்கர்களை அனுப்பிட்டே இருக்கான். சின்ன வயசுலயே கிருஷ்ணர் பாருங்க எல்லாருமே வதம் பண்ணிட்டே வராரு. ஆனா இதுல எல்லாத்துலயுமே தோல்வி அடைகிறான் கம்சன். ஆனா கோகுலத்துல பாருங்க இந்த இருக்கிற ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணனை ரொம்ப பிடிச்சு போய் எல்லாருமே வந்து தன்னுடைய பிள்ளையா பாவிச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் வந்து ரொம்ப அழகா அந்த கோகுலத்துல வளர்ந்துட்டு இருந்தான். அது சின்ன சின்ன குறும்புகள், எண்ணெய் திருடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு குறும்புத்தனமா இருக்குவாங்கல்ல பசங்க, அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் இருக்காரு. எல்லாருக்குமே ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பிள்ளையாதான் இருக்காரு கிருஷ்ணரு. ஆனா கம்சனையே ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாரு, கம்சன் வந்து கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கம்சனும் வரான். கிருஷ்ணர் பாருங்க கம்சனையே வதம் பண்ணிட்டு சிறையில இருக்கிற தன் தாய் தந்தையை மீட்டெடுக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப அழகா அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய பாத சுவடுகளை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு முழுக்க வாசல்ல இருந்து வீட்டு பூஜை அறை வரைக்கும் போட்டு கும்பிடுறது ரொம்ப வழக்கம். அவைக்கு பிடிச்ச வெண்ணெய் பொருட்கள், அதுக்கு அடுத்து சில பதார்த்தங்களை செஞ்சு அவருக்கு வழிபடுறதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவர் செய்த லீலைகளை பாருங்க. பிருந்தாவன மக்கள் எப்படி நம்ம எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை அம்மனை திருவிழா கொண்டாடி வழிபடுவோமோ அதே மாதிரி பிருந்தாவனத்திலையும் மழைக்காக இந்திரனுக்கு பல யாகங்கள் செஞ்சு அவனை மகிழ்விக்கிறது ரொம்ப வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா இந்திரன் பாருங்க சொர்க்கலோகத்துக்கே நான் தான் அரசன், வீரத்தையும் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் பெரியவன் அப்படின்ற ஆணவத்துல தெரிஞ்சிட்டு இருந்தான். இதை அடக்கிறதுக்காக கிருஷ்ணர் சொன்னாரு, அங்க இருக்கிற யாதவ குல மக்கள் எல்லாருக்குமே ஏன் அவரை போய் வணங்குறீங்க, ஏன்னா நமக்கு வாழ்வழிக்கும் பசுக்களையும் கோவர்தன மலையையும் நம்ம வணங்கலாமே, நம்ம ஏன் இந்திரனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அவங்கள தடுக்கிறாங்க. கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே கோவர்தன மலையையும் பசுக்களையும் என்ன பண்றாங்க, அந்த யாதவ குல மக்கள் வந்து வணங்குறாங்க, பூஜிச்சு யாகங்கள் பல செஞ்சு. இத கேட்ட இந்திரனுக்கு பயங்கர கோபம் அடையறான். கோபம் அடைஞ்சு இன்னும் என்ன வணங்குறத விட்டுட்டு இப்படி பண்ணிட்டானே அந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் இருக்கிற அந்த கோவர்தன மலையில வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல அதை எப்படியாவது முழுக செய்யணும், நிறைய மலை மேகங்களை ஒன்று திரட்டி வெள்ளத்துல அடிச்சுட்டு போற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறான் தன்னுடைய ஆட்களுக்கு. அப்படி கட்டளை இட்ட உடனே மலையோட சேர்த்து புயல் காற்றும் பெரிய அளவுல வீசுது. தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய சுண்டு விரலால கோவர்தன மலையே எடுத்து நிக்க வைக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அங்க இருந்த மக்களும் பசுக்களும் எல்லாமே அந்த மலைக்கு அடியில தஞ்சம் புகுல்றாங்க.
அப்படி புகழ்ந்த உடனே கிருஷ்ணரின் சக்தியை பார்த்து இந்திரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிச்சுறாரு. இவ்வளவு சக்திகள் கிருஷ்ணர் கையில இருக்கா அப்படின்ற மாதிரி தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இது செய்த லீலைகளும் இவருடைய லீலைகள் தாங்க. அதே மாதிரி பாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்த லீலைகளும் பார்க்கலாம் வாங்க. பாண்டவர்களுக்கும் ஒரு புத்தி புகட்டு இருக்காரு, அதையும் பாத்திரலாம் வாங்க. அதுல போருக்கு முன்னாடி காலம் அது. அங்கிருந்து ஒற்றன் கையில இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னு பாத்தீங்களா, கிருஷ்ணர் வந்து உங்க அரண்மனைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வராங்க அப்படின்னாவே நம்ம ரொம்ப பரபரப்பா இருப்போம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்க வராங்கன்னாவே அவங்களுக்கு செய்யற பலகாரங்கள் ஆகட்டும், சரி வீடு எல்லாம் சுத்தப்படுத்துறதாகட்டும், எல்லாமே அந்த மாதிரி செய்துட்டு இருப்போம். அதே மாதிரிதான் பஞ்ச பாண்டவர்களும் அன்னைக்கு கிருஷ்ணர் வராரு அந்த வருகைய ரொம்ப சிறப்பா வரவேற்கணும், அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள் எல்லாமே சமைச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக தடபுடலா விருந்து எல்லாம் ரெடி ஆகுது. பஞ்ச பாண்டவர்களும் பாஞ்சாலியும் குந்தியும் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை வாசல்லயே நிக்கிறாங்க கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக. அப்படி வரவேற்கும் போது அங்க ஒரு பிச்சைக்காரன் வரான். பிச்சைக்காரன் வந்த உடனே அவங்க யாருமே அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சையிடும் அந்த இதுலயே இல்ல மைண்ட்லயே. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணரை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க. அந்த யாசகன் பாருங்க சொல்றான், என்ன சொல்றான் அந்த யாசகன், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, ஏதேனும் ஒரு பிச்சையை கொடுத்தா நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாசகன் சொல்றான். அதுக்கு யுதிஷ்டன் சொல்றான், இங்க பிச்சை அளிக்கிற மாதிரி நான் அந்த மனநிலையில இல்ல, அதனால இன்று போய் நீ நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் சொல்றான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த யாசகனும் போயிடுறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் புல்லாங்குடலோட தலையில மயிலிறக வச்சுக்கிட்டு வராரு. கிருஷ்ணரும் ரொம்ப அழகா வந்த உடனே பீமன் கிட்ட அவங்க 5 பேரும் வரவேற்கிறாங்க. பாஞ்சாலியும் வரவேற்று உள்ள போறாங்க. கிருஷ்ணன் சொல்றான், காலத்தை வென்றவன் யுதிஷ்டன் பறைசாட்சி ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிவி அப்படின்னு சொல்லிட்டு பீமன் கிட்ட சொல்றாங்க. பீமனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கிருஷ்ணா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போய் நிக்கிறாங்க. காலத்தை வென்றவன் யுதிஷ்டனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, உன் அண்ணன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வென்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டு, நீ பறையை எடுத்துட்டு வா, பறையை எடுத்து ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிவி அப்படின்றாங்க. அதுக்கு யுதிஷ்டன் கேக்குறான், கிருஷ்ணா நீ சொல்றதே எனக்கு புரியல, என்ன சொல்றன்றத விளங்கல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு யாசகன் வந்தா அவனை நீ வர்ற நேரம் அப்படின்றதுனால அவனை நான் சரியா கவனிக்கல, அதே மாதிரி இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். யுதிஷ்டன் சொல்றான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்ட, ஆனா நாளைக்கு வந்தா அவன் பிச்சை எடுக்கிற அதே நிலையில அவன் இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவனுடைய நிலை உயர்ந்திருக்கும், ஒருவேளை அவன் இறந்தும் போயிருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நாளைக்குள்ள நடந்திருக்கலாம். இல்ல நீ ஒருவேளை பிச்சை கொடுக்கிற அதே நிலையில இருப்பன்னு இன்னும் நிச்சயம், அதே மாதிரி நீ உயிரோட இருப்பன்றது இன்னும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அவர் செய்த தவற உணர்த்துறாரு. அதே உன்னுடைய இடத்துல கர்ணன் இருந்திருந்தா கர்ணன் கண்டிப்பா தன் கையில் இருக்கும் ஏதேனும் ஒன்ன வந்து அவனுக்கு தானமா அளிச்சிருப்பான், அதனாலதான் கொடையில் சிறந்தவன் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்றாங்க. அதுக்கு யுதிஷ்டன் தன் தவறை உணர்ந்து, கிருஷ்ணா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, ஏன்னா இதுக்கு மேல யார் வந்தாலும் நான் என் கையில இருக்கிறத நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் சொல்லி, இப்ப அந்த யாசகனை நீ கூப்பிடு, எங்க இருப்பான்னு சொல்லி நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் சொல்றான். நீ விரட்டி விட்ட அதே அரண்மனை வாசல்ல தான் அவன் நின்றுட்டு இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து அதே மாதிரி அரண்மனை வாசல்ல போறாங்க. அரண்மனை வாசல்ல போன உடனே குந்தி மற்றும் மாயக்கண்ணன் சும்மாவாங்க, மாயங்களை புரியக்கூடியவன் கிருஷ்ணன். ஆமாங்க, கிருஷ்ணன் தான் யாசகன் வடிவில வந்தது. யுதிஷ்டனுக்கு ஒரு பாடம் புகற்றணும் அப்படின்னே அவன் அந்த யாசகத்துல வந்திருக்கான். யாசகனுடைய ஒருவேளை போய் நின்ன உடனே குந்தி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, டே மாயக்கண்ணா, கிருஷ்ணா உண்மை இந்த பழக்கத்தை நீ விடலையா அப்படின்னு உடனே யாருக்கும் புரியல. அதுக்கப்புறம் தன் தலையில மயிலிறகையும் கையில புல்லாங்கலையிலும் வச்சிட்டு இருக்கத பார்த்துதான் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கண்ணா நீயா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. ஆமா, யுதிஷ்டனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த லீலைய செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி பல லீலைகள் கிருஷ்ணரை பத்தி சொல்லிட்டே போகலாங்க. கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு தெரியுமா? குருஷேத்திர போர் முடிஞ்ச உடனே தன்னுடைய
மூணு புதல்வளையும் இழந்த அந்த துக்கத்துல காந்தாரி என்ன பண்றா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடனால கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சாபமிடுறா. உன்னுடைய யாதவ குலம் மக்கள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிட்டு சாகுற அந்த துக்கத்திலேயே நீ இருப்ப அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் யாதவ குல மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அடிச்சு கிருஷ்ணரே அவங்கள கொண்டு இத தாங்க முடியாத துக்கத்துல இவர் என்ன பண்றாரு, ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்கார்றாரு. படுத்துட்டு இருக்கும் போது ஒரு வேடவன் மான் அப்படின்னு நினைச்சு அந்த கிருஷ்ணரை வந்து கட்டை விரலால தாக்குறாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு கட்டை விரல்ல தான் தன்னுடைய உயிரே இருந்தது. அப்படி இறந்த உடனே எல்லாரும் பஞ்ச பாண்டவர்களும் வந்து இறுதி சடங்குகள் எல்லாமே செய்யறாங்க. ஆனா அங்கிருந்த வேடவன் மட்டும் பாருங்க, அவரை எரிச்சதுக்கு அப்புறமும் போகவே இல்லை. எரிச்சு நம்மளுக்கு எல்லாம் ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், எரிச்ச உடனே எரிந்து போகும். ஆனா அவருடைய ஹார்ட் எப்படி இருந்ததுதான் பாருங்க, ஒரு இயந்திரம் போல இருந்ததாங்க. அந்த ஹார்ட்டை தூக்குறதுக்கு அவ்வளவு வெப்பமா இருந்ததாம். இன்றளவும் பூரி ஜெகநாதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆலயத்துல அவருடைய ஹார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சு வழிபட்டுட்டு தாங்க இருக்காங்க. இன்றளவும் கிருஷ்ணர் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுக்காக. ஒவ்வொரு முறையும் அதர்மம் தலை தூக்கி ஆடும் பொழுது கிருஷ்ணர் அவதரித்து அதை எல்லாம் ஒடுக்குவார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அவதாரம் 10வது கல்கி அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு, இப்ப இருக்கிற கலியுகத்தை அழிச்சு அடுத்த யுகத்தை சத்திய யுகமா மாற்ற போறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருடைய லீலைகள் பல பல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.